இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய 365 நாட்களிலே பல்வேறு விழாக்களை நாம் எதிர்நோக்கி இருப்போம். அது இயேசுவுக்கான விழாக்களாக இருக்கலாம், அன்னை மரியாளுக்கான விழாக்களாக இருக்கலாம், அல்லது கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புனிதருக்குரிய விழாக்களாக இருக்கலாம், அல்லது நினைவு நாளாக கூட இருக்கலாம். சென்ற வாரம் இறந்த ஆன்மாக்களை நாம் சிறப்பான விதத்திலே நினைவு கூர்ந்தோம். அவளையும் நாம் நினைவு கூறக்கூடிய விழாக்களாக இருக்கலாம். இத்தனை விழாக்களை எதிர்நோக்கி கொண்டாடி இருக்கக்கூடிய நாம் இன்று சற்று வித்தியாசமான ஒரு விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் இந்த லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா வார நாட்களில் வருகின்ற பொழுது யாருக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அது கடந்து செல்லக்கூடிய ஒரு விழாவாகத்தான். அதனுடைய மகத்துவம், மேன்மை, பரிசுத்தம், புனிதத்துவம் நமக்கு தெரியாமல் சென்று விடு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஆலயம் விழா முடிஞ்சு போச்சு, வார நாட்களில் வருகின்ற பொழுது. ஆனால் இன்றைய நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கடன் திரு நாட்களிலே இந்த விழா வருகின்ற பொழுது இதனுடைய மகத்துவம் என்ன என்று நமக்கு புரியும். எதற்காக இந்த ஆலய விழாவுக்காக, நேர்ந்தளிப்பு விழாவுக்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கத்தோலிக்க திருச்சபை கொடுக்க வேண்டும்? என்ன காரணம்? அதற்கான காரணிகள் என்ன, அடித்தளம் என்ன என்று நாம் ஆராய்கின்ற பொழுது, ரோமையிலே 4 பேராலயங்கள் இருக்கிறது. முதல் பேராலயம் இன்று நாம் விழா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது இறைவனுக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட லாத்திரன் பேராலயம். இரண்டாவதாக புனித ராயப்பர் பேராலயம். மூன்றாவதாக அன்னை மரியாளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட புனித மரியன்னை பேராலயம். அடுத்ததாக திருச்சபையினுடைய 2 தூண்களில் ஒருவராக இருக்கக்கூடிய புனித பவுல் பேராலயம். ரோமையில் இந்த 4 மிக மிக முக்கியமான பேராலயங்கள் இந்த 4 தான். இதிலே இந்த லாத்திரன் பேராலயத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், இந்த லாத்திரன் பேராலயத்தில் தான் திருத்தந்தையர்கள் அங்கு தங்கி இருந்தார்கள். இந்த லாத்திரன் பேராலயம் திருத்தந்தையினுடைய பேராலயம் என்று அழைக்கப்படும். அங்குதான் திருத்தந்தையினுடைய இருக்கை அங்கே இருக்கும். குறிப்பாக நாம் சம்பா கோயிலுக்கு போகின்ற பொழுது அங்கு ஒரு சேர் இருக்கும், பேராயருடைய சேர். அவர் மட்டும்தான் அங்கே அமர முடியும், அவருக்கு சொந்தமானது. அதே போல இந்த லாத்திரன் பேராலயத்திலே திருத்தந்தைக்கான இருக்கை இன்று வரை அங்கு இருக்கிறது. அடுத்ததாக அதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்கள், அது பசிலிக்காவாக இருக்கலாம், அல்லது திருத்தலமாக இருக்கலாம், பங்கு ஆலயமாக இருக்கலாம், அல்லது கிளைப்பங்கல் இருக்கக்கூடிய ஆலயம் அவையாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு கன்னியர் அருட்சகருடைய அந்த கான்வென்ட்டிலே சிற்றாலயம் இருக்கும், அவையாக இருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களுக்கெல்லாம் தலைமை ஆலயம் அல்லது தாய் ஆலயம் எவை என்று கேட்டால், இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த லாத்திரன் பேராலயம். அந்த ஆலயம்தான் நமக்கெல்லாம் தாய் தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நமது ஆலயங்களிலே நாம் திருப்பலி அதை பங்கெடுக்கின்ற பொழுது, ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் யாரோடு இணைந்து நாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம், பங்கேற்கிறோம்? அந்த லாத்திரன் பேராலயம் நமது தாய் ஆலயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நமது ஆலயங்களிலே ஜெபிக்கின்ற பொழுது, ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது, அல்லது மற்ற ஆன்மீக காரியங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் என்றால், நமது தாய் ஆலயம் லாத்திரன் பேராலயத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நாம் யாரோடு ஒன்றிணைந்திருக்கிறோம் என்றால், திருத்தந்தையோடு ஒன்றிருக்கிறோம். அந்த லாத்திரன் பேராலயம் யாருடைய ஆலயம்? திருத்தந்தையினுடைய ஆலயம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது, ஜெப வழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற பொழுது நாம் நமது தாய் ஆலயத்தோடு இணைந்திருக்கின்றோம். அந்த ஆலயத்தினுடைய திருத்தந்தையோடு நாம் இணைந்து நாம் ஜெபித்திருக்கின்றோம், இறைவனோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக இந்த லாத்திரன் பேராலயத்திலே திருத்தந்தையர்கள் அருள் பொழிவுகளை மறைவுரை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த லாத்திரன் பேராலயத்திலே நிறைய பெரிய பெரிய விழாக்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக
1127 முதல் 1512 வரை அந்த லாத்திரன் பேராலயத்திலே மிக முக்கியமான 4 திருச்சங்கங்கள் அங்கு நடைபெற்றது. இந்த 4 திருச்சங்கங்கள் அவற்றுடைய வெளிப்பாடாக பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறுமலர்ச்சிக்காகவும், கத்தோலிக்க திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும், அல்லது கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக எழுப்பப்பட்ட தப்பறைகள் அல்லது தவறான புரிதல்கள் இவற்றிற்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கக்கூடிய நிறைய மறுமலர்ச்சிக்கான தீர்மானங்கள் அனைத்தும் எங்கு நிறைவேற்றப்பட்டது என்றால் அந்த லாத்திரன் பேராலயத்தில் மட்டும்தான். அப்ப பார்க்கின்ற பொழுது நமது கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறுமலர்ச்சிக்கான அனைத்து நிகழ்வுகளும் முடிவுகளும் அந்த பேராலயத்திலே எடுக்கப்பட்டது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயம் எப்பொழுது கட்டப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது தொடக்க கால திருச்சபையிலே வேத கலாபனை அதிகமாக இருந்த காலம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்களோ, கத்தோலிக்க திருச்சபையில் இணைகின்றார்களோ, திருமுழுக்கின் வழியாக அவளையெல்லாம் கண்டறிந்து தெரிவு செய்து அவளை கொலை செய்தார்கள், படுகொலை செய்தார்கள். எனவே இந்த கத்தோலிக்க திருச்சபை இன்று ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது என்றால் எத்தனையோ நபர்கள் அழிக்க முயற்சி செய்தார்கள் கத்தோலிக்க திருச்சபை. இன்றும் பார்க்கின்றோம் இந்த நவீன உலகத்திலே, சூடானிலே ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். தொலைக்காட்சியில் பார்த்திருப்போம், நிறைய தொலைக்காட்சியில் வருவதில்லை, அவையெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. அப்ப பார்க்கின்ற போது இன்றைய நவீன உலகத்திலே ஆயிரக்கணக்கான இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு சின்னபின்னமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த வேத கலாபனை காலத்திலே கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகின்றவளையெல்லாம் படுகொலை செய்யப்பட்டது காலகட்டத்திலே இந்த லாத்திரன் பேராலயம் கட்டப்பட்டது. இதற்கு அடித்தளம் இட்டவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது பேரரசர் கான்ஸ்டான்டினோபிள் கிபி 324 அவர் அந்த இடத்தை வாங்கி திருத்தந்தை மில்டியாடஸ் அவருக்கு நன்கொடையாக வழங்குகிறார். உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக முதலாக இடம் வாங்கப்பட்டது அந்த இடம் மட்டும்தான். இதனுடைய மகத்துவம் நமக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். கிபி 324 இயேசுவுக்காக, உயிர்த்த ஆண்டவருக்காக ஒரு இடம் வாங்கப்பட்டது என்றால் அந்த லாத்திரன் பேராலயம் கட்டப்பட்ட அந்த நிலம்தான் முதலாக வாங்கப்பட்டது. அப்படி என்றால் அந்த லாத்திரன் பேராலயத்தினுடைய மதிப்பு, மாண்பு, புனிதத்துவம் இன்று நமக்கு புரிந்திருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இதற்கு முன்பு, அதாவது இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு அந்த ஆலயத்திலே திருப்பலி, ஜெப வழிபாடு, மற்ற ஆன்மீக காரியங்கள் அனைத்தும் நடைபெற்றது. அதற்கு முன்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எங்கு அவர்கள் ஒன்றிணைந்து ஜெபித்தார்கள் அல்லது இறைவனை நோக்கி எப்படி அவர்கள் இணைந்திருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நேற்றைய முதல் வாசகம் பவுலடியார் ரோமையர் 16ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொருவருக்கும் பவுலடியார் நன்றி கூறுகின்ற பொழுது இந்த காயு என்ற ஒரு நபருக்கு நன்றி கூறுவார். எதற்காக அந்த நபருக்கு நன்றி கூறினார் என்றால் இந்த காயு என்ற நபர் அவரது வீட்டின் ஒரு பகுதியை நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்காக உதவி செய்த ஒதுக்கினார். அப்ப பார்க்கின்ற போது முதல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஆலயங்கள் இல்லை, பொது இடம் இல்லை ஜெபிப்பதற்கும் மற்ற திருப்பலி நிறைவேற்றுவதற்கும். எனவே என்ன செய்தார்கள், பெரிய வீடு வைத்திருக்கக்கூடிய நபருடைய வீட்டுக்கு சென்று ஒரு பகுதியை ஜெபிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ரோமையிலே நிறைய பாதாள கல்லறைகள் இருக்கும். அந்த பாதாள கல்லறைக்குள் சென்று யாருக்கும் தெரியாமல் அவர்கள் ஜெபம் செய்தார்கள், இறைவனை நோக்கி அவர்கள் மன்றாடினார்கள். அடுத்ததாக மறைமுகமான இடங்கள், ஏனென்றால் பொது வெளியில் ஜெபிக்கின்ற பொழுது யாராவது இவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள் என்று தெரிந்தால் கொலை செய்து விடுவார்கள். எனவே என்ன செய்தார்கள், அவர்கள் மறைவான இடங்களை தெரிவு செய்து அந்த இடங்களிலே அவர்கள் ஜெபித்தார்கள். அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த கிபி 324 முதல் ஆலயம் கட்டப்பட்டு அங்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் இணைந்து அவர்கள் இறைவனோடு இணைவ ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அந்த ஆலயம் இறைவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலயம்.
இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைவன் ஆலயத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். அந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பாக மற்ற நற்செய்தியாளர்கள் இறைமகன் இயேசு அவர் ஜெருசலேமுக்கு ஒரு முறை மட்டும்தான் சென்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுவும் ஒவ்வொரு நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே. ஆனால் நற்செய்தியாளர் யோவான் அவர் மட்டும்தான் இயேசுனுடைய பணிவாழ்விலே 3 ஆண்டுகள பணிவாழ்விலே 3 முறை ஜெருசலேம் நகரை அவர் நோக்கி சென்றார் என்று வாசிக்கின்றோம். அப்போ அந்த ஜெருசலேம் ஆலயம் என்பது எதை குறிக்கிறது? அந்த ஆலயத்துக்கும் அந்த இஸ்ராயல் மக்களுக்கும் யூத மக்களுக்கும் என்ன தொடர்பு? அந்த ஜெருசலேம் ஆலயத்தினுடைய மகத்துவம் என்ன, மாண்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஜெருசலேம் ஆலயம் கிமு 513 சாலமோன் அரசரால் கட்டப்பட்டது. அந்த ஜெருசலேம் ஆலயம். ஆனால் சாலமோன் அரசனால் கட்டப்பட்ட அந்த ஜெருசலேம் ஆலயம் பபிலோனிய மன்னர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது. அடுத்ததாக நெகேமியா என்ற சீர்திருத்தவாதி அவர் என்ன செய்கின்றார்? கிமு 537 சாலமோனால் கட்டப்பட்ட அந்த சிதிலமடைந்த அந்த ஜெருசலேம் ஆலயத்தை அவர் புனரமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு அந்த ஆலயத்தை மீண்டும் மக்கள் ஜெபிப்பதற்கு ஏற்ற ஒரு ஆலயமாக மாற்றுகிறார். இறுதியாக இதுமேனையாகிய ஏரோது அரசன் அவன் என்ன செய்கின்றான்? யூத மக்களிடம் நல்லெண்ணம் பெற வேண்டும், யூத மக்கள் தன்னை புகழ வேண்டும், இதோ இந்த யூத மக்களுக்காக ஆலயத்திற்காக இவன் உதவி செய்திருக்கிறான் என்று அந்த யூத சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தன்னை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக இந்த இதுமேயனாகிய ஏரோது என்ன செய்கின்றான்? கிபி 20ஆம் அந்த ஆண்டிலே அந்த ஜெருசலேம் ஆலயத்தை இன்னும் அவன் புனரமைக்கின்றான், அழகுபடுத்துகின்றான். அந்த அழகுபடுத்தக்கூடிய புனரமைக்கக்கூடிய பணிதான் இயேசுவின் காலத்தில் நிறைவு பெறுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த யூதர்கள் கேட்கின்றார்கள், இந்த ஆலயத்தில் உமக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த மக்களை எல்லாம் நீ துரத்துகின்றீர் அல்லவா? சாட்டையால் நீ துரத்துகின்றீர் அல்லவா? இந்த உரிமை, இந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது என்று வினா எழுப்புகின்ற பொழுது இறைமகன் இயேசு சொன்ன அழகான ஒரு பதில், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேன். அந்த யூத மக்கள் என்ன நினைத்தார்கள்? ஒருவேளை இயேசு இந்த ஜெருசலேம் ஆலயத்தை பற்றி தான் குறிப்பிடுகிறார் என்று நினைத்து இந்த ஆலயம் கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் ஆயிற்று. அப்ப அந்த 46 ஆண்டுகள் ஆகியது என்றால் இந்த இதுமேயனாகிய ஏரோது அந்த அரசன் அந்த கிபி 20ஆம் ஆண்டிலிருந்து கட்ட துவங்கி அந்த காலத்தை குறிக்கிறது. அப்ப அந்த ஏரோது கட்டிய ஆலயத்தில் தான் இறைமகன் இயேசு இந்த மக்களை எல்லாம் விரட்டுகின்றார். அப்ப இறைமகன் இயேசு குறிப்பிட்டது எவை என்றால் தனது உடல் என்ற ஆலயத்தை குறிப்பிடுகின்றார். இவையெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பின்னணி. இன்றைய நற்செய்தி வாசகத்துக்குள் வருகின்ற பொழுது இறைமகன் இயேசு ஏன் அந்த ஜெருசலேம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளை அவர் விரட்ட வேண்டும், அதுவும் சாட்டையால் பின்னை ஏன் துரத்த வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய புனிதமான இல்லத்தை, பரிசுத்தமான இல்லத்தை அல்லது அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய அந்த ஆலயத்தை அவர்கள் சந்தைக்காக பயன்படுத்தினார்கள், பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு வியாபார தலமாக மாற்றிவிட்டார்கள். அல்லது மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த ஆலயம் மக்களை பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டது. குறிப்பாக அந்த ஆலயத்திலே பல்வேறு பிரிவுகள் இருக்கும். குறிப்பாக அந்த ஆலயத்தினுடைய முற்றம், அந்த வெராண்டா, அந்த வெராண்டால் என்ன செய்வார்கள்? மற்ற புற இனத்து மக்கள், சமாரியர்கள், மற்ற மனிதர்கள் அங்குதான் நிற்க வேண்டும். அந்த ஆலயத்தினுடைய வராண்டா பகுதியில், முற்றத்தில் உள்ளே வரக்கூடாது. எனவே அவளுக்கான இடம் அங்கு ஒதுக்கப்பட்டது கடைசியிலே. ஆனால் என்ன செய்தார்கள் இந்த வியாபாரிகள்? அந்த புற இனத்து மனிதர்கள் அங்கு நின்று இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த இடத்தை ஆக்கிரமித்தார்கள். அந்த இடத்திலே பெஞ்சு போட்டு நாணயம் மாற்றுவார்கள் அல்லது ஆடு மாடுகளை விற்று கொண்டு இருப்பார்கள். இவ்வாறு அந்த மற்ற மக்கள் நின்று ஜெபிக்கக்கூடிய அந்த இடத்தை வியாபாரத்துக்காக இவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இவ்வாறு வியாபாரத்துக்காக ஆக்கிரமித்துக் கொண்ட அந்த இடத்திலே
இந்த யூத குலத்தை சாராத, இஸ்ராயல் இனத்தை சாராத மற்ற மனிதர்கள் எப்படி ஜெபிக்க முடியும்? இரைச்சல்களுக்கு மத்தியிலே, விலங்குகளுக்கு மத்தியிலே அவர்களால் ஜெபிக்க முடியுமா? இந்த நிகழ்வை இறைமகன் இயேசு பார்த்து கொதித்தெழுகின்றார். சாட்டைய பின்னை எல்லோரையும் துரத்துகின்றார். சாலமோன் அரசர் கிமு 513 அந்த ஜெருசலேம் ஆலயத்தை கட்டிய பொழுது அந்த ஆலயத்திலே அவர் 8 மன்றாட்டுகளை வைக்கின்றார், ஜெபிக்கின்றார். இன்று நாம் ஒவ்வொரு திருப்பலியிலே இந்த மன்றாட்டை ஜெபிக்கின்றோம். நமக்கெல்லாம் முன்னோடி யார் என்றால், ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சாலமோன் அரசர் அவர் தான் கட்டிய அந்த புனிதமான புதிய ஆலயத்திலே 8 மன்றாட்டுகளை வைக்கின்றார். அந்த 8 மன்றாட்டுகளை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு புரியும், ஆலயம் ஏன் இயேசு கோபப்பட்டார், இயேசு ஏன் சினம் கொண்டார், இயேசு ஏன் இந்த சாட்டையை பின்னி துரத்தினார் என்று நமக்கெல்லாம் புரியும். குறிப்பாக 1 அரசராகவும் 8ஆம் அதிகாரம் 27 முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது அதிலே ஒரு சில வசனங்கள். 28வது வசனம், என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உமது அடியான் இன்று உமது திரு முன்னையில் எழுப்பும் கூக்குரலுக்கு செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்திரளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீ சொல்லி இருக்கிறீர். இவ்விடத்தில் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. அந்த புதிய ஆலயத்திலே ஜெபிக்கின்றார் இறைவனை நோக்கி, இறைவா, இதோ அந்த ஆலயத்திலே எனது வேண்டுதலை எல்லாம் வைக்கின்றேன். இந்த வேண்டுதல் அனைத்தும் உமது செவிகள் உள்ளே செல்லட்டும். இந்த ஆலயத்திற்குள் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அந்த வேண்டுதலை, ஜெபத்தை வைக்கின்ற பொழுது உமது கண்கள் அந்த நபரை பார்ப்பதாக. முதலில் சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர் மன்றாட்டை வைக்கின்றார். அதிலே பார்க்கின்ற பொழுது 1 அரசராகவும் 8ஆம் அதிகாரம் 33 யாரெல்லாம் மனமாறி உமது ஆலயத்திற்குள் வருகின்றார்களோ ஆண்டவரே அவரை ஏற்றுக்கொள்ளும். அடுத்ததாக மக்கள் செய்த பாவங்களுக்காக மழை பொழியாமல் இருக்கிறது. எனவே மக்கள் மழைக்காக உமது ஆலயத்தை நோக்கி வந்து விண்ணப்பங்களை வைக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, இறைவா அவளுக்கு மழை பொழிவை கொடுத்தருளும். அடுத்ததாக சொல்லுவார், ஒருவேளை எனது மக்கள் பாவம் செய்து அந்நிய நாட்டிற்கு அவர்கள் அடிமைகளாக செல்லுகின்ற பொழுது அந்த அடிமை நாட்டிலே அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஜெபிக்கின்ற பொழுது, இறைவா இந்த ஆலயத்திலிருந்து அவருடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்தலும். இறுதியாக அழகான ஒரு மன்றாட்டு, இஸ்ராயல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலை நாட்டிலிருந்து வந்து மாண்புமிக்க உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகுந்த உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாய் இருக்கிற விண்ணகத்திலிருந்து நீர் அவருக்கு செவி சாய்த்து அந்த அந்நியர் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. அப்ப சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி தனது 8 மன்றாட்டுகளை இறைவனை நோக்கி வைக்கின்ற பொழுது அந்த மன்றாட்டுகளில் மிக மிக முக்கியமானது, எங்கள் சமூகத்தை சாராத அந்நியர் வந்து உமது ஆலயத்திலே ஜெபிக்கின்ற பொழுது, அந்த அந்நியர் எங்கிருந்து வருகிறார்? தொலைநாட்டிலிருந்து உமது ஆலயத்தை நோக்கி, ஜெருசலேம் ஆலயத்தை நோக்கி வருகிறார். எதற்காக வருகின்றார்? உமது சக்தியை உணர்ந்த ஒரு நபராக உமது ஆலயத்தை நோக்கி வருகின்றார். நீர் இஸ்ராயல் மக்களுக்கு செய்த அனைத்து நிகழ்வுகளையும் அந்த அந்நியர் கேள்விப்பட்டு இருக்கின்றார். எனவே உமது சக்தியும் வலிமையும் புயத்தையும் உணர்ந்த அந்நியர்கள் யாராவது வந்து உமது ஆலயத்திலே ஜெபித்தால், இறைவா நீர் அவளது விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும். அந்த நபருடைய விண்ணப்பத்துக்கு நீ செவி சாய்க்கின்ற பொழுது அவன் என்ன செய்வான்? தன் நாட்டுக்குள் சென்று உமது வலிமை, உமது சக்தி அங்கு அவன் பரப்புவான். அவர்கள் உமது ஆலயத்தை நோக்கி வருவார்கள். அப்ப சாலமோனுடைய எண்ணம் அனைத்தும், ஆலயம் என்பது யூத மக்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, அல்லது இஸ்ராயல் இனத்திற்கு மட்டும் சொந்தம் அல்ல. அந்த ஜெருசலேம் ஆலயம் அனைத்து மக்களுக்குமான வழிபடக்கூடிய ஒரு பொது இடம் என்பதை
கிமு 513 அவர் இறைவனை நோக்கி அந்த ஆலயத்திலே ஜெபிப்பதன் மூலமாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம், அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஆலயம், எந்த விதமான பேதம் பார்க்கக்கூடியாத ஒரு இடம். அந்த இடத்திலே இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? வேறுபடுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதுவும் மற்ற புற இனத்து மக்கள் சமாரியர்கள் வழிபடுவதற்காக ஒதுக்கிய அந்த வராண்டாவிலே இந்த வியாபாரிகள் ஆக்கிரமித்து தங்களுடைய சுயநலத்துக்காக, பணத்தை பெருக்குவதற்காக இவர்கள் அந்த செயலை செய்த பொழுது இயேசுவுக்கு கோபம் வருமா வராதா? நமக்குரிய இடத்தை யாராவது ஆக்கிரமித்தால் கோபம் வராமல் இருக்குமா? அமைதியாக இருப்போமா? பரவாயில்ல, ஆக்கிரமித்து போட்டோம், அவன் நல்லா இருக்கட்டும் சொல்ல மாட்டோம். நமக்கென கோபம் சினம் பொங்கி எழும். ஏனென்றால் எனக்குரிய இடத்தை அவன் ஆக்கிரமித்துக் கொள்கின்ற விடுது. ஆனால் அந்த புற இனத்து மக்கள் சமாரியர்கள் கோபப்படல. ஆனால் அவர்கள் சார்பாக கோபப்பட்டவர், சினப்பட்டவர் யார்? இறைமகன் இயேசு. ஏனென்றால் என் தந்தையினுடைய இல்லம், என் தந்தையினுடைய கோவில், என் பிள்ளைகள் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு புனிதமான இடத்தை இவர்கள் பங்கு போட்டு பிரித்து வைத்து விட்டார்கள். அந்த புற இனத்து சமாரிய மக்கள் கோவிலுக்கு உள்ளே வர இவர்கள் யார் தடை செய்வது? சாலமோன் சொன்னது, இறைவா, புற இனத்து மக்கள் அந்நியர்கள் அனைவரும் வருகின்ற பொழுது மன்றாட்டுக்கு செவிசாய் ஆண்டவரை என்று அந்த சமாதானத்தை கூறியவர் சாலமோன் அரசு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ லாத்திரன் பேராலய நேர்ந்தரிப்பு இந்த பெருவிழாவிலே நமது ஆலயத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ஆலயம் கட்டப்பட்டு 26 ஆண்டுகளை கடந்து சென்றிருக்கின்றோம். மற்ற இடங்களிலே பார்க்காத ஒரு நிலை, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நமது ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த நாளை நாம் சிறப்பித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றோம். பெரும்பாலான ஆலயங்களிலே இவற்றை நான் பார்ப்பதில்லை, மறந்து போன ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் நமது ஆலயத்திலே இந்த ஆலயம் கட்டுவதற்காக எத்தனையோ நல் உள்ளங்கள், முன்னாள் பங்கு தந்தையர்கள் அவள் உழைத்திருக்கின்றார்கள். இந்த 26 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் இருந்து நாம் இறைவனுடைய அருள் வரங்களையும் இறைவனுடைய பொக்கிஷங்களையும் நாம் பெற்றிருக்கின்றோம். அப்ப பார்க்கின்ற பொழுது எனது தாய் ஆலயம் இதுதான். குடும்பத்திலே சொந்த ஒரு கிராமத்தில் இருக்கும். ஆனால் இந்த வீட்டிற்குடைய நபர்கள் எல்லாம் வெளியூரிலே, வெளிநாட்டில் இருப்பார்கள், நகர பகுதியை நோக்கி சென்றிருப்பார்கள். ஆனால் வருடத்திலே ஒரு நாள் சொந்த ஊருக்கு செல்வார்கள். அந்த ஊர், சொந்த ஊரை மறக்க முடியாது. அப்ப பார்க்கின்ற பொழுது இதோ நமது குடும்பத்திலே 530 குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 530 குடும்பங்களுக்கெல்லாம் தாய் வீடு. இந்த 500 நபர் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு வீடு இருக்கிறது. அந்த வீடுகளுக்கெல்லாம் தாய் வீடு இந்த புனித பிரான்சிஸ் சவேரியார், இந்த அருள் தலம். அப்ப பார்க்கின்ற பொழுது எனக்கு சொந்தமான, எனக்கு அருள் வரங்களையும் இறைவனுடைய ஆற்றலையும் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுக்கக்கூடிய எனது தாய் வீடாகிய இந்த வீட்டுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் என்ன? இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட உறவை நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன்? இந்த வீட்டிலே என்னை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய இறைவனுடைய கண்களும் இதயமும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 530 குடும்பம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் என்னை சந்திக்க வரமாட்டார்களா? என்னோடு உரையாட மாட்டார்களா? அல்லது என் பார்வை அவள் மீது படாதா என்ற ஏக்கத்தோடு இங்கே இறைவன் இருக்கின்றார். இந்த இறைவனுடைய ஏக்கத்தை என்றாவது நாம் நிறைவேற்றி இருக்கின்றோமா? பெருமையா சொல்லுவோம், ஏங்க பூசிக்க வரல ஃபாதர், டயர்டாச்சுப்பா, தூங்கிட்டோம் ஃபாதர், 12 மணிக்கு அங்கே போனோம் ஃபாதர் பூசைக்கு. பங்குசாமியார் பெருமை அடிவா, பரவாயில்ல, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே பூசிக்கு போயிருக்கிறேன், ரொம்ப 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 மகிழ்ச்சி. பெருமை அல்ல, அது உங்கள் சிறுமை. இது உங்களது தாய் வீடு. இந்த 530 குடும்பங்களுக்கும் இறைவனுடைய ஆசிரை இறைவன் இங்கிருந்து வழங்கி கொண்டு இருக்கின்றார். இப்ப பார்க்கின்ற பொழுது எனது தாய் வீடு இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்று, உரிமை, எப்படி நான் எனது வாழ்க்கையிலே செயல் வடிவம் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பிறப்பு முதல் இறப்பு வரை இங்குதான் நாம் வந்தாக வேண்டும். எனது தாய் வீட்டிற்கு சிலரில் பார்த்திருப்போம், இறந்த நபரை சொந்த வீட்டுக்கு தான் கொண்டு செல்வார்கள், அங்கே தான் வைப்பாங்க.
எனது சொந்த வீடு, எனது தாய் வீடு, இந்த இடம், இங்குதான் எனது பிறப்பு முதல் இறப்பு வரை நான் இங்குதான் வர வேண்டும். மற்ற இடங்களுக்கு என்னால் செல்ல முடியுமா? முடியாதே. அப்ப பிறப்பு முதல் இறப்பு வரை எனக்கான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய என் தாய் வீட்டிற்கு, இந்த இல்லத்திற்கும் எனக்கும் இடையான உறவுகள் என்ன? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.